ஸ்தோத்திரம். இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எங்களையும் நன்றாக வைத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தொடர்ந்து பர்வதத்தை குறித்து பார்க்குறோம். இந்த நன்னாள்லையும் ஆண்டவர் சங்கீத புஸ்தகம் 125 அதிகாரம் 1 இப்படி சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். யாரா? கர்த்தரை நம்புகிறவனோ. அன்பு பிள்ளைகளே, அப்போ நம்ம அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதமாக கர்த்தர் என்ன செய்ய போகிறாராம்? வைக்க போகிறாராம். ஒருவேளை நீங்கள் பல நிலைகளில் கலங்கி கொண்டு இருக்கலாம். அப்போ இந்த காரியம் எப்படி நடக்கும்? இது நான் தொடங்கிட்டேனே, செய்து முடிக்க முடியுமா? இதை வாய்க்குமா வாய்க்காதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம், அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். அதனால தான் இங்கே தாவீது ராஜா என்ன சொல்கிறாரு? நீ கர்த்தரை நம்பும்போது ஆண்டவர் உன்னை அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல வைப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அந்த பர்வதம் ஒரு நாளும் அசையாது. ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல், ஆண்டவருடைய திட்டம் இல்லாமல் அந்த பர்வதத்தை யாரும் அசைக்க முடியாது. அன்பு பிள்ளைகளே, நீ நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். அன்பு மகளே, மகனே, வியாதியோடு கலங்கி கொண்டு இருக்கிறியா? பிசாசின் போராட்டத்தில் கலங்கி கொண்டிருக்கிறியா? அங்கலாய்த்து கொண்டிருக்கிறியா? யார் என்னை விடுவிப்பா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறியா? என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல கர்த்தர் வைப்பார். என் அன்பு பிள்ளைகளே, ஒரு முறை என்னுடைய இல்லத்துக்கு ஒரு அருமையான குடும்பத்தினர் ஜெபிக்க வந்தாங்க. ஒரு ஆசிரியர் குடும்பத்தினர். அப்போ இளம் வாலிபன், நல்ல 23 வயசு ஒரு வாலிபன், நல்ல ஒரு பணி செய்து கொண்டு இருக்கிற ஒரு அன்பு மகன். படித்து முடிக்கையும் வேலை கிடைச்சிச்சு. நல்ல ஒரு சுறுசுறுப்பான மகன். திடீரென்று சொல்லி பயங்கரமான ஒரு போராட்டம், எங்கெல்லாமோ கூட்டிட்டு போயிட்டாங்க. என் அன்பு பிள்ளைகளை, பணி செய்கிற இடத்துல இருந்து பணி செய்ய முடியாத ஒரு நிலையில் அப்படி வீட்டில் எல்லாரையும் அடித்து, எதெடுத்தாலும் உடைச்சி, ஜன்னலை உடைச்சி, கதவை உடைச்சி, வீட்டை உடைச்சி, என் அன்பு பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் கண்ணாடி உடைச்சி வீட்டில் சித்திரவதை தான். அவன் எப்போ தூங்குவான் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பம் தவித்து கொண்டு இருக்கும். கணவனும் மனைவியும் அப்படி கலக்கத்தோடு வந்தாங்க. என் அன்பு பிள்ளைகளே, அந்த இளம் வாலிபனை கூட்டிட்டு ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு கலக்கம். ஏசப்பா, நானும் தளர்ந்து நிற்கிறேனே, இவ்வளோ டயர்டாக இருக்கிறேனே, எப்படி இந்த பிசாசு போகும்? பார்த்தாலே பயமாக இருக்கு. அன்பு பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் அண்டரை நோக்கி கூப்பிட்டேன். ஐயா, என்ன நம்பி வரலையா, உங்களை நம்பி இந்த பர்வதத்தை நாடி வந்திருக்காங்க. உங்களை நம்பி இந்த கர்த்தரின் பர்வதத்துக்கும் வந்திருக்காங்க. நீங்கள் இந்த நிமிஷம் அந்த மகனுக்கு விடுதலை கொடுக்கணும் ஜெபித்தோம். அன்பு பிள்ளைகளே, ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அதான் அந்த பிசாசியன், அவன் தான் என்னை விட்டு போமாட்டே கேட அந்த பிசாசு அப்படி சொல்லுது. என் அன்பு பிள்ளைகளே, ஜெபிக்க ஜெபிக்க அது விலகி ஓடிட்டு அந்த பையன் ஒரு தெளிவாயிட்டான். என் அன்பு பிள்ளைகளே, தெளிஞ்ச ஒரு இதோடு இருந்தான். அதன் பின்பு அவன் அழகாக பாடினான், வசனத்தை பேசினான். கர்த்தர் அவனுக்கு ஒரு பூரண விடுதலை கொடுத்தார். அந்த 6 மாதத்துக்குள்ள கையில் கட்டி காலில் கட்டி என்னத்தலாமா கட்டி வச்சுருந்தாங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ள ஜெபித்து முடிக்கையும் அவனாகவே அதை எல்லாம் கழட்டி எரிஞ்சான். ஆச்சரியமாக இருந்துச்சு. என் அன்பு பிள்ளைகளே, அவனை அப்படி கழட்டி எரிஞ்சு அப்படியே, அப்பா இது என்ன அப்படின்னு சொல்லி, அம்மா இது என்ன அப்படின்னு சொல்லி அவனே கழட்டி எரிஞ்சான். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நீங்களும் நானும் அந்த பர்வதத்தை நோக்கும்போது, பர்வதத்தை பார்க்கும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பயப்படாதீங்க. தீராத வியாதியில் இருக்கிற இந்த பிசாசின் பிடி எப்பவும் போகும். ஐயோ, அந்த வீட்டில் இருந்து எப்போ கரையும், எப்போ என் பிள்ளைக்கு சமாதானம் இருக்கும், எப்போ இந்த வீட்டில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கன்னு கலங்கி கொண்டு இருக்கீங்களா? அந்த குடும்பம் எவ்வளோ கண்ணீரோடு வந்தாங்க. என் அன்பு பிள்ளைகளை, நீங்களும் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய பர்வதத்தை நோக்கி பார்க்கும்போதும் ஆண்டவர் உங்களை என்றென்றைக்கும்
அசையாமல் நிலைத்திருக்கும். சீயோன் பர்வதமாக மாற்றுவார். என் அன்பு பிள்ளைகளே, கலங்காதீங்க, விசுவாசம் உள்ளவங்களா இருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாதங்க, நீங்கள் கர்த்தரை நம்புங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மனம் தளர்ந்து விடாதீர்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் இந்த பர்வதத்தை மட்டும் நம்புங்க. ஆண்டவர் உங்களை கைவிட